என் அன்பு குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். மாலையின் மெல்லிய குளிர் நம்மை தழுவும் இந்த இனிய பொழுதில் நிலவும் நட்சத்திரங்களும் சாட்சியாய் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய ஒரு மகத்தான விஷயத்தைப் பற்றி பேச வந்திருக்கிறேன். என் உள்ளம் நிறைந்த அன்போடும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தோடும் சில வார்த்தைகளை பகிர விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு அவனது மானத்திலோ வேறு பணம், சொத்து போன்ற விஷயத்திலோ இழைத்த அநீதி ஏதும் பரிகாரம் காணப்படாமல் இருக்குமாயின் அவர் அவனிடமிருந்து அதற்கு இன்றே மன்னிப்பு பெற்றுக் கொள்ளட்டும். தீனாரோ திர்ஹமோ பொற்காசுகளோ வெள்ளிக்காசுகளோ பயன் தரும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு பெற்றுக் கொள்ளட்டும். ஏனெனில் மறுமை நாளில் அவரிடம் நற்செயல் ஏதும் இருக்குமாயின் அவனது அநீதியின் அளவுக்கு அவரிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டு அநீதிக்குள்ளானவரின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விடும். அநீதி இழைத்தவரிடம் நற்செயல்கள் எதுவும் இல்லையென்றால் அந்த மனிதனின் அநீதிக்குள்ளானவரின் தீய செயல்கள் அவர் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டு அநீதி இழைத்தவரின் மீது சுமத்தப்பட்டுவிடும். நூல் புகாரி 2449 சற்று முன் நான் ஓதிய ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் பொன்மொழி நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஆழமாய் பதிய வேண்டிய ஒன்று. சற்றே நிதானமாய் என் வார்த்தைகளோடு சேர்ந்து நீங்களும் உங்கள் உள்ளங்களை அசை போடுங்கள். காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. குழந்தைகளே, ஒவ்வொரு நொடியும் மறுமை நோக்கிய நமது பயணம் சீறிப் பாய்ந்து கொண்டிருக்கிறது. மறுமை நாள் அது ஒரு மகத்தான கணக்குத் தீர்க்கும் நாள். அன்று தீனாரும் பொற்காசுகள், திர்ஹமும் வெள்ளிக்காசுகள் எந்த மதிப்பும் அற்றதாகிவிடும். உலகத்தில் நாம் சேர்த்து வைத்த சொத்து, சுகம், பதவி பற்று எதுவும் அன்று கடுகளவு கூட பயன் தராது. ஆனால் ஒன்று மட்டும் அன்று பெரும் மதிப்பைக் கொண்டிருக்கும். அது நமது நற்செயல்களும் தீய செயல்களும். ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒருவர் ஒரு மனிதனுக்கு அவனது மானத்திலோ வேறு பணம், சொத்து போன்ற விஷயத்திலோ இழைத்த அநீதி ஏதும் பரிகாரம் காணப்படாமல் இருக்குமாயின் அவர் அவனிடமிருந்து அதற்கு இன்றே மன்னிப்பு பெற்றுக் கொள்ளட்டும். கேட்டீர்களா என் மக்களே? இன்றே மன்னிப்பு பெற்றுக் கொள்ளட்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த உலகில்தான். இங்குதான் நமக்கு கால அவகாசம் இருக்கிறது. உலக வாழ்க்கை பந்தயத்தில் நாம் எத்தனையோ முறை தடுமாறியிருக்கலாம். எத்தனையோ முறை அடுத்தவர் மனதை நோகடித்திருக்கலாம். எத்தனையோ முறை அடுத்தவரின் உரிமைகளை மீறியிருக்கலாம். மானத்திலான அநீதி என்றால் என்ன? சற்று சிந்தித்துப் பாருங்கள். ஒருவரைப் பற்றி புறம் பேசியிருப்போம். அவர் இல்லாத இடத்தில் அவரை பழித்திருப்போம். ஒருவரின் குறைகளை மற்றவர்களிடம் கூறி கழித்திருப்போம். ஒருவர் மீது அவதூறு சுமத்தியிருப்போம். அவர் செய்யாத தவறை செய்ததாக கூறியிருப்போம். ஒருவரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருப்போம். அல்லது ஒருவரை பார்த்து வார்த்தைகளாலோ பார்வையாலோ சைகையாலோ இழிவுபடுத்தியிருப்போம். இவையெல்லாம் மானத்திலான அநீதிகள் என் செல்வங்களே. பிறரின் சுயமரியாதையை குலைப்பது, அவரது மரியாதைக்கு பங்கம் விளைவிப்பது, இது அல்லாஹ்விடத்தில் பெரும் பாவம். ஏனெனில் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி படைத்திருக்கிறான். மானத்திற்கு அடுத்தது வேறு விஷயங்களில் இழைக்கப்படும் அநீதி. ரசூலுல்லாஹ் அவர்கள் அதையும் தெளிவாக விளக்குகிறார்கள். பணம், சொத்து போன்ற விஷயங்கள். ஒருவரிடம் கடன் வாங்கி திருப்பிச் செலுத்தாமல் இழுத்தடித்திருப்போம். யாரோ ஒருவரின் சொத்தை அபகரித்திருப்போம். அல்லது அவர்களுக்கு தெரியாமல் பயன்படுத்தியிருப்போம். வியாபாரத்தில் ஏமாற்றியிருப்போம். கலப்படம் செய்திருப்போம். தராசில் குறை வைத்திருப்போம். நம்பிக்கையாய் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளை தவறாக பயன்படுத்தியிருப்போம். அல்லது அதை இழந்து உரியவரிடம் சொல்லாமல் மறைத்திருப்போம். உழைப்பாளியின் வியர்வை உலருமுன் கூலி கொடுக்கவில்லை என்றால் அதுவும் அநீதிதான். இப்படி அடுத்தவரின் உழைப்பிலோ உடைமையிலோ உரிமையிலோ நாம் ஏதேனும் அநீதியை கடனாக வைத்திருந்தால் அதை இன்றே தீர்த்துக் கொள்ளச் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் விளக்குகிறார்கள். தீனாரோ திர்ஹமோ பொற்காசுகளோ வெள்ளிக்காசுகளோ பயன் தரும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு பெற்றுக் கொள்ளட்டும். அந்த நாளில் பணத்திற்கு மதிப்பு இல்லை என்பதால்தான் அதற்கு முன்னால் தீர்த்துக் கொள்ளச் சொன்னார்கள். அப்படியானால் அன்று எப்படி அநீதிக்கு கணக்கு தீர்க்கப்படும்? இதோ ரசூலுல்லாஹ் அவர்கள் விளக்கிய அந்த பயங்கரமான உண்மை. ஏனெனில் மறுமை நாளில் அவரிடம் நற்செயல் ஏதும் இருக்குமாயின் அவனது அநீதியின் அளவுக்கு அவரிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டு அநீதிக்குள்ளானவரின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விடும். யோசித்துப் பாருங்கள் என் ஆருயிர் சகோதர சகோதரிகளே.
வாழ்நாள் முழுவதும் தொழுதிருப்பீர்கள், நோன்பு நோற்றிருப்பீர்கள், ஜகாத் கொடுத்திருப்பீர்கள், தர்மங்கள் செய்திருப்பீர்கள், ஹஜ் செய்திருப்பீர்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுக்காகச் செய்த நற்செயல்கள். ஆனால் இழைத்த அநீதிக்கான பரிகாரமாக நீங்கள் கஷ்டப்பட்டுச் சம்பாதித்த அந்த நன்மைகள் யாருக்கு அநீதி இழைத்தீர்களோ அவரது கணக்கிற்கு மாற்றப்பட்டுவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அநீதியின் அளவுக்கு உங்கள் நன்மைகள் உதிர்ந்து விழுந்து கொண்டே இருக்கும். உங்கள் கணக்கில் நன்மைகள் காலியாகிப் போவதை பார்த்து நீங்கள் எவ்வளவு துடித்துப் போவீர்கள். இது ஒரு பயங்கரமான நிலை என்றால் அடுத்தது இன்னும் பயங்கரமானது. அநீதி இழைத்தவரிடம் நற்செயல்கள் எதுவும் இல்லை என்றால் அந்த மனிதனின் அநீதிக்குள்ளானவரின் தீய செயல்கள் அவர் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டு அநீதி இழைத்தவரின் மீது சுமத்தப்பட்டுவிடும். அடடா, இதை நினைத்தாலே நெஞ்சம் பதைபதைக்கிறது. நம் வாழ்நாளில் நாம் செய்த பாவங்கள் எவ்வளவு என்று நமக்கே தெரியாது. ஒரு சிலர் அல்லாஹ் நாடி அதிகமான நற்செயல்கள் செய்து பாவங்களை அழித்திருப்பார்கள். ஆனால் அநீதி இழைத்து அதற்கான நன்மைகளும் தீர்ந்துவிட்டால் பிறரது பாவச் சுமைகளையும் நாம் சுமக்க நேரிடும். அநீதிக்குள்ளானவர் செய்த சிறு சிறு தவறுகள், பாவங்கள், நாம் செய்திராத பல தவறுகள் அனைத்தும் நம்மீது சுமத்தப்படும். இவ்வளவு காலமும் சுமந்த நமது சொந்த பாவச்சுமையோடும் அடுத்தவர்களின் பாவச் சுமைகளையும் சேர்த்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் நிலையை எண்ணிப் பாருங்கள். அந்த பெரும் பளுவை நம் பலவீனமான முதுகில் எப்படித் தாங்குவோம்? அதனால்தான் என் இனிய மக்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் இன்றே மன்னிப்பு பெற்றுக் கொள்ளட்டும் என்று அழுத்தமாகச் சொன்னார்கள். யாராவது உங்கள் மனதிற்கு வந்து போகிறார்களா? நீங்கள் அறியாமலோ தெரிந்தே யாரையேனும் நோகடித்திருக்கிறீர்களா? யாரிடமாவது கடன் வாங்கி மறந்திருக்கிறீர்களா? யாராவது உங்களால் ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? சிந்தியுங்கள், இந்த நொடியே சிந்தியுங்கள். அவர் உயிருடன் இருந்தால் தயக்கம் வேண்டாம், கூச்சம் பார்க்காதீர்கள். நான் உனக்கு அநீதி இழைத்திருந்தால் அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடு என்று மனம் உருகக் கேளுங்கள். உலகத்தில் மன்னிப்பு கேட்பது கௌரவ குறைச்சல் அல்ல, அதுதான் உண்மையான ஈமானின் அழகு. அந்த மனிதர் உயிரோடு இல்லையென்றால் அதற்கு என்ன வழி? அல்லாஹ்விடம் அவருக்காக துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், நான் அவருக்கு இழைத்த அநீதியை மன்னிப்பாயாக, அவரது பாவங்களை மன்னிப்பாயாக, எனது இந்த அநீதியை நீ மன்னித்துக் கொள்வாயாக என்று கண்ணீரும் கம்பலையுமாய் இறைஞ்சுங்கள். மேலும் அந்த மனிதரின் சார்பாக தர்மங்கள் செய்யுங்கள். அதுவும் ஒரு வகையான பரிகாரம்தான். அல்லாஹ் விசாலமானவன், கருணையாளன். என் அன்பு குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, இந்த அறிவுரையிலிருந்து நாம் பெரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் கர்ம வினைகளுக்கு நாமே பொறுப்பு. பிறருக்குச் செய்யும் அநீதி நாளை மறுமையில் நமக்கு எதிராக நிற்கும் பெரும் சுமையாக மாறும். நம்ம தினமும் ஒரு ஹதீஸ் என்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை பத்தி சிந்திச்சிட்டு வர்றோம் இல்லீங்களா? இன்னைக்கு பார்த்த பொன்மொழியும் அப்படித்தான், மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு. பாருங்க, இந்த அழகா இருக்கிற செய்திய, அதோட ஆழமான பொருளை நம்ம மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க கூடாதுங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம நண்பர்கள், சொந்தக்காரங்க, நம்ம கூட வேலை பார்க்கிறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கப்பா. ஏன்னா அப்படிங்கிறப்பதானே அவங்களும் அல்லாஹ்வோட மகத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவரோட அருளை பெத்துக்க முடியும் இல்லீங்களா? சும்மா பாருங்க, ஒரு நல்ல விஷயத்த 4 பேத்துக்கு நாம சொல்லிக் கொடுக்கறது மூலமா அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதோட நன்மை நமக்கும் வந்து சேரும்பா. நாம மத்தவங்களுக்கு நல்லது பண்றது மூலமா இன்ஷா அல்லாஹ் நமக்கும் நன்மைகளும் அல்லாஹ்வோட அருளும் கண்டிப்பா வந்து சேரும்பா. இது அல்லாஹ்வோட வாக்குங்க. சரிப்பா, மீண்டும் நாளைக்கு மறுபடியும் இன்னொரு ஹதீஸ் என்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை பத்தி சிந்திப்போம். வாகிரு தஃப்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.